கலங்களில் தோன்றும் பொய்மை அரவண பூதமைந்தும் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடுற்ற விக்கம் கலங்குவது எவரை கண்டால் அவரன்றே கையில் ஏந்தி இலங்கையை பொழுதால் மறைகளுக்கு இறுதியாவார் என்பதே. அதாவது இந்த அமர்வின் 52வது அமர்வு அமரமானம் முற்றுவதில் 52வது அமர்வு. கணக்கின்படி ஒரு வருட பூர்த்தி ஆகிறது என்றாலும் உண்மையாக நாம் கூடுதல் வகுப்புகள் இருக்க காரணமாக இன்னும் 3 வார காலங்கள் இருக்கின்றன. 3 அமர்வுகளுக்கு பிறகுதான் நாம் ஓராண்டை இருக்கிறோம். இது கணக்கின்படி ஓராண்டு பூர்த்தி. சென்ற அமர்வில் நாம் மாரீசன் வதைப்படத்தில் முடித்தோம். அங்கே மாரீசன் ஹே ராமா ஹே லக்ஷ்மணா ஹே சீதா அப்படின்னு அல்லது இப்படி உயிர் விடுவதும் ஏதோ இறப்பதே காரணமாக ஒரு பொருளாக நினைத்து கொண்டு வரவில்லை. இவனுடைய இறப்புக்கு பின்னால் வருகைக்கு பின்னாலே வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் நிறைவேறுவதற்கு முன்னாலே நான் வீடு திரும்புவது இறந்தது என்று அவசரமாக திரும்புகிறேன். அதுக்கு அடுத்த செகண்ட் பார்க்குறேன். இது எல்லா பதிப்புகளும் மற்ற எல்லா பதிப்புகளிலும் ராவணன் சூழ்ச்சி பிரலம் என்று 86 பாடல்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. வைமுக பதிப்பில் சடாயு உயிர்நிறுத்த பாடலாம் இங்கேயே ஆரம்பிச்சு. அதனால எல்லாம் பல்கா சேர்ந்து ஒரு 225 பாடல்களுக்கு இது நம்ம இன்றைக்கு குறைஞ்சபட்சம் ராவணன் சூழ்ச்சி படலம் என்று குறிக்கப்பட்டுள்ள 86 பாடல்கள் அதையாவது முடிக்க இன்றைய இலக்காக வைத்து சங்கெடுத்த தனிக்கடன் மேனியாருக்கு அங்கெடுத்த நிலைமை அறிந்தனன் கொங்கெடுத்த மலக்குழல் கொம்பநாட்கு இங்கெடுத்த தகைமை இயம்புவார். எயிரழைத்து முளை திறந்து எங்கிய செயல்களை கொண்ட சொற்செவி சேர்தலும் குயிரழைத்து உற்றதோர் கொள்கையால் வயிறழைத்து விழுந்து மயங்கினான். பிடித்து நல்கிய உழையென பேரையேன் முடித்தனன் முதல் வாழ்வென மொய்குழல் கொடிப்படிந்தென நெடுங்கோளரா இடிப்புடைந்ததென புரண்டு இயங்கினான். குற்றமீந்த குணத்தினன் கோமகன் மற்றை வாழ் அரக்கந்துரி மாயையால் இற்று வீழ்ந்தனன் என்னவும் ஏன் நயல் நிற்றியோ இளையோய் ஒரு நீ என்றான். எண்மையார் உலகினில் ராமருக்கு ஏற்றம் ஓர் திண்மையார் உளர் என செப்பர் பாலிரோ பெண்மையால் உரை செய்ய பெருதிரால் என உண்மையான் அணையவளுக்கு உணரக் கூறினான். வழக்கமான கம்பனுடைய காட்சி மாடல ஆரம்பிக்கிறோம். இதுவரையில ராமனுக்கு நிகழ்ந்ததெல்லாம் சொன்னோம். இனிமேல் சீதைக்கு என்ன நடந்தது என்பதை சொல்ல தொடங்குகிறோம். அப்படிங்கிறது சொல்றோம். சங்கடுத்த தனிக்கடல் மேனியாருக்கு அங்கு அடுத்த நிலைமை அடைந்தனம் கொங்கடுத்த மலர்குழல் கொம்ப நாளுக்கு இங்கு அடுத்த தகைமை இயம்புவோம். நீல மேகசாமலன் ஆகிய கடல் மன்னன் ஆகிய ராமனுக்கு அங்கு மாரீசமானை பின்தொடர்ந்து போன போது என்னென்ன மன்னநிலை எல்லாம் அவன் அடைந்தான் என்பதை சொன்னேன். இப்போது நறுமணம் பொருந்திய பூக்களை சூடியவளாகிய பூங்கொம்பு போன்ற சீதைக்கு என்னென்னலாம் நிகழ்கிறது என்பதை சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். எயிர் அழைத்து முளை திறந்து ஏங்கிய செயிர் தலை கொண்ட சொல் செவி சேர்தலும் குயில் தளத்திடை உற்றது ஒரு கொள்கையால் வயிறழைத்து விழுந்து மயங்கினார். பற்களை கொடுத்துக் கொண்டு எயிறு அழைத்து அதுக்கிக் கொண்டு பற்களை அதுக்கிக் கொண்டு முளை திறந்து ஏங்கிய வாய்விட்டு அழகிய யாரு மாரீசன் செய்தலை கொண்ட துன்பத்தையே நோக்கமாக கொண்டு கிளம்பியதாகிய அந்த சொல் அந்த ஹே லக்ஷ்மணா ஹே சீதா என்கின்ற அந்த சொற்கள் காதில வந்து விழுந்ததும் குயில் தளத்திடை விட்டுறதோ கொள்கையா மரக்கடையிலிருந்து
சரிந்து விழுந்த குயிலை போன்ற நிலத்திலே விழுந்த குயிலை போன்றவளாகிய சீதை தன் வயிறை அழைத்து வயிற்றை கலக்கி கொண்டு கீழே தரையிலே விழுந்து மயக்கமுற்றார். அழைத்துன்னு சொன்னா பற்களை கடிச்சுன்னு சொல்ல அழைத்து அலைதல் அழைத்து பிடித்து நல்கு இவ்வுழை என பேரையேன் முடித்தனன் முதல் வாழ்வு என மொய் அழல் பொடி படிந்தது என நெடுங்கோளரா இடுக்கு உடைந்தது என புரண்டு இருந்தார். உழைனா மான் பிடித்து நல்கு இவ்வுழை இந்த மானை பிடித்துக் கொடு என்று பேரையேன் அறிவில்லாத நான் என் வாழ்வு முழுவதையும் அழித்து முடித்து விட்டேன் என்று தீயிலே விழுந்த கொடியை போல மொய் அழல் பொடி படிந்தது என தீயிலே ஒரு இளங்கொம்பு கொடி விழுந்து கருகுவதை போல பெரும் பாம்பு இடியேற உண்ட பாம்பை போலவும் அவள் கரையில் விழுந்து புரண்டு கதற தொடங்கினார். குற்றம் வீண்ட குணத்தின் எம் கோமகன் மற்ற வாழறக்கன் புரி மாயையால் இற்று வீழ்ந்தனன் என்னவும் என் அயல் நெற்றியோ இளையோய் நீ என்றாய். ஒரு நீ என்றாய். ஒரு நீங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. குற்றம் வீழ்ந்த குணத்தின் எம் கோமகன் மற்ற வாழறக்கன் புரி மாயையால் இற்று வீழ்ந்தனன் என்னவும் என் அயல் நெற்றியோ இளையோய் ஒரு நீ என்றாய். குற்றத்திலிருந்து நீங்கியவனாகிய குற்றமற்றவனாகிய குணத்திலே நிறைந்தவனாகிய என் கோமகன் ராமன் அந்த வாழறக்கன் கொடுமையான அரக்கன் செய்த அந்த மாயையினால ஏதோ துன்பப்பட்டு விழுந்து விட்டான் என்று அறிந்த பின்னாலும் அயல் நிற்றியோ என் பக்கத்தில் நின்றுருக்கியா நீ ஒரு நீ அப்படின்னு சொன்னா ஒரு ஆள் தான், அது சந்தேகம் இல்லை. அந்த அந்த பொருளை சொல்லலாம். அதாவது இதைத்தான் அவர் வந்து கம்பசூத்திரம் அப்படின்ட்டு குறிக்கிறதுல இது ஒரு டெக்னிக். வால்மீகியில விரிவாக சொல்லி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் சுருக்கி சொல்லிடுது. இந்த ஒரு நீல அத்தனையும் வந்தாச்சு, உன்னோட இன்டென்ஷன்லாம் எனக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கறதெல்லாம் இதுக்குள்ள வந்தாச்சு. கேப்சூல் இல்ல அந்த ஒரு நீயும் ஒரு இல்ல அது வந்து அந்த மாதிரி ஒப்பற்றன்ற அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல ஒருங்கிறதுக்கு அர்த்தம் போயும் ஒரு அப்படின்னு சொல்றீங்கல்ல, நீயும் ஒரு டாட் 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 தம்பியா மாரிசனை சொல்றது ஐயா, நீயும் ஒரு ஒன்ன போற ஒரு மனுஷன் சொல்றது ஒரு அரக்கன் சொல்ல ஒருவருக்கு ஒருவர் அப்படின்னு சொல்லுங்க. என்மையார் உலகினில் ராமருக்கு ஏற்றம் ஒரு திண்மையார் உலர் என செப்பற்பாளரும் என்மையார் உலகினில் ராமருக்கு ஏற்றம் ஒரு திண்மையார் உலர் என செப்பற்பாளரோ பெண்மையால் உரை செய்ய பெறுகிறாள் என உண்மையான் அனையவருக்கு உணரப்படுகிறார். உண்மை நிறைந்தவன உண்மையை உணரத்தக்க சூட்சுமமான அறிவு நிறைந்தவனாகிய லக்ஷ்மணன் அனைவருக்கு அப்படி துன்பமுற்றவர்களுக்கு உணருமாறு சொல்ல தொடங்கினான். என்னது? எண்மையார் உலகினை உலகம் வெறும் எளிமை பொருந்திய உலகம். இந்த உலகத்துல ராமனை விடவும் மேற்படியான வீரமும் வலிமையும் உடையவன் வேறு யாராவது இருக்கிறான் என்று சொல்லவும் முடியுமோ? உங்கள் பெண்மையால் இப்படி சொல்லுகிறீர்கள். பெண்மை குணத்துல சீக்கிரமா பதற்றம் வந்துடும். பதற்றம் சீக்கிரம் தொற்றி கொள்ளும். ஏன்னா கொஞ்சம் அன்பு அதிகமான பதற்றம் கொஞ்சம் அதிகமாகும். ஆகையினால இந்த அறிவு அற்றம் காக்கும் கருவிங்கிறது அங்க வேலை செய்யாது. அந்த சமயத்துல அந்த அன்பு தான் வேலை செய்து கொண்டிருக்கும், அறிவு வேலை செய்யாது. அதனால பெண்மைக்கு இது சிறப்பித்து சொல்லப்படுகின்ற பண்பு. ஆகையினால பெண்மைங்கிறது பேதமை அப்படிங்கிற பொருள் இல்லை.
ஏழுமே ஏழுமே கடல் உலகு ஏழும் ஏழுமே சூழும் ஏழுமலை அவை தொடர்ந்த சுழல்வாய் வாழும் ஏழைய திருவழைத்து வாழ்த்து வாழமர் தாழுமே ராகவன் தனிமை தயதி. ஏழுமே ஏழுமே கடல் உலகு ஏழும் ஏழுமே சூழுமே ஏழு மலை அவை தொடர்ந்த சூழல். அதாவது ஏழுமே கடல், 7 கடல்களும் சப்த சாகரங்கள், 7 கடல்களும். உலகு ஏழும் ஏழுமே 7 7 14 14 லோகங்களும். சூழும் 7 மலையவை குலபர்வதங்கள் 7. தொடர்ந்த சூழல்வாய் அவற்றை தொடர்ந்த இடங்களிலே வாழும் ஏழையர் சிறு வலிக்கு வாழும் இந்த இத்தனை இடங்களிலும் வாழக்கூடிய அற்பர்களுடைய ஏழையர் இந்த இடத்துல பெண் அர்த்தம் இல்லை, அற்பர்களுடைய சிறு வலிக்கு அவர்களுடைய அந்த அற்பமான வலிக்கு வாழமர் தாழுமே வாழமர் தாழ்மே இராகவன் தனிமை தையலீர். வாழ் அமர்னா கொடிய போரிலே, அமர்னா போர், கொடிய போரிலே தாழ்மை குறையுமா? ராகவன் தனிமை, ராகவன் ஒருத்தன் நின்று போரிடும் போது இத்தனை இடங்களிலே வசிப்பவர்கள் அவர்களுடைய வலிமை நிற்க முடியுமா? சிறப்பா சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா அவன் ஒண்டியாளா அங்க கட்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதா சொல்றேன். அவனுடைய தனிமை இத்தனை பேர் வந்தாங்க கூட ஒன்னா கூட பரவாயில்ல. ஒரு வரி ரொம்ப நல்லா இருக்கு. தாழ்மே இராகவன் தனிமை, தாழ்மே இராகவன் தனிமை. பாரின பொழுது அவன வான் கனல் பேர் நினைத்து அவை அவன் முனியின் பேர்மான் காரியன கரிய கமல கண்ணன் யார் என கருதி இடறி நாழ்கின்றேன். பாரென புனலென பவன வான் கனல் பேரனைத்து அவை அவன் முனியின் பேருவான். பாரனா பூமி, பாரென புனலென நீர், அந்த 5 பூதங்களே சொல்ற. பவன வான் கனல், பவனம்னா காற்று, வான்னா ஆகாயம், கனல்னா தீ. இவையெல்லாம் கனல் பேரனைத்து அவை பேரை கொண்டவை, பெயர் பொருந்தி உலகெங்கும் பறந்திருக்கின்ற இந்த 5 பூதங்கள் பெயர் இணைத்து அவை பெயர் கொண்டு இந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்ற எல்லா பொருட்களும் அவன் முனியில் பேருமான். அவன் கொஞ்சம் கோபித்தா கூட, கோபித்த அளவில் அவன் சண்டை போடவே வேண்டாம். அவன் முனியில் அவன் கோபிச்சாலே பேரும் நிலை குலையும், பெயர்ந்து விடும். அப்படியே அவன் கோபப்பட்டாலே கார் என கரிய அக்கமல கண்ணனை, மேகவண்ணன் ஒன்ற அந்த கமல கண்ணனை யார் என கருதி இவ்விடறி நாழ்கி, யார் அவனை யார் என்று நினைத்து இப்படி துயரப்படுகிறான். அருணாச்சல கவிராயர் இந்த இடத்த பாட்டு எழுதினார். இந்த பாட்டுதான் யார் என்று ராகவனை எண்ணி நீரம் ஒரு பாட்டு வரும். ஆமா, யார் என்று ராகவன். இந்த இடம் தான், இந்த இடத்துல அப்படியே எடுத்து வச்சிருக்காரு. யார் என்று எண்ணி, யார் என்று ராகவன், ராகவன் தெரியும் பாட்டு. கமலக்கண்ணனை யாரென கருதி விடரு ஆகி, இதே சமய இடத்துல இது இங்க இதுல இருந்து எடுத்து வச்சிருக்காரு. இடிந்து போய் நிசிலருக்கு ராமன் யுகம் இடிந்து போய் நிசிசரக்கு ராமன் யுகம் வந்து அடைந்த போது அழைக்குமா இனி இடிந்த பேர் அண்ணன் மேல கீழன இடிந்து போ அயன்புதல உயிரும் நீயுமா. இடைந்து போய் நிசிசரக்கு இராமன் எவ்வம் வந்து அடைந்த போது அழைக்குமே. நிசிச்சரருக்கு, நிசிச்சரர்னா அரக்கர்கள், ராத்திரி திரியக்கூடியவர்கள் நிசாச்சரர்கள், நிசிச்சரர்கள் அரக்கர்கள். நிசிச்சரருக்கு இடைந்து போய், இப்படி மாத்திக்கணும், ஒரு அரக்கனுக்கு இடைந்து போய் ஒடுங்கி போய் இராமன் துன்பம் அடைந்து எவ்வம் வந்து அடைந்த போது அழைக்குமே. ஒரு அரக்கன் கிட்ட ஒடுங்கி போய், எவ்வம்னா துன்பம்,
தனக்கு துயரம் வந்து ராமன் இப்படி கூக்குரலிட்டு அழைப்பானா என்ன? அடைந்த போது அழைக்குமாமெனில் உண்மையிலேயே அவன் அப்படி கூப்பிட்டுருந்தான்னா மிடைந்த பேர் அண்டங்கள் மேல கீழன உடைந்து போம் அயன் முதல் உயிரும் தீயுமான். உண்மையிலேயே இப்படி அவன் ஒரு அரக்கனால துன்பப்பட்டு கூப்பிட்டுருந்தான் என்றால் என்ன ஆகும்? மிடைந்த பேரண்டங்கள், நெருங்கி இருக்கின்ற பெரிய அண்டங்கள் எல்லாம் மேல கீழன, மேல் கீழா இருக்கின்ற அந்த அண்டங்கள் எல்லாம் உடைந்து போகும், எல்லாம் உடைஞ்சு போகும். அயன் முதல் உயிரும் தீருமா, பிரம்மன் முதலாகிய உயிர்கள் எல்லாம் தீர்ந்து அழிவிடும். அப்படி இவன் இப்படி கூப்பிட்டுருந்தான்னா அது அப்படி அதுவும் நடந்திருக்கும். இந்த 6வது பாட்டுல வந்து தாழ்மையும், இந்த பாட்டுல வந்து அழைக்குமே அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அழைக்குமோ தாழ்மாதான் ஏகாரத்துக்கு அப்படி ஒரு அர்த்தம். ஏகாரத்துக்கு அப்படி ஒரு ஆமா, ஏகார வினைப்பொருள் வருமே, வினாப்பொருள். அழைக்குமே அப்படின்னா கூப்பிடுவானோ. மாற்றுமென் பகர்வது மண்ணும் மானும் போற்ற அவன் திரிபுரம் எரித்த முகவன் ஏற்றி நின்று எய்தவில் இட்டது எம்பிரான் ஆற்றலில் அமைவது ஒரு ஆற்றல் உண்மையோ. மாற்றம் என் பகர்வது என்னத்த சொல்றதுக்கு இருக்கு? மண்ணும் வானமும் போற்ற, இந்த இடத்துல மாற்றம்னா சொல். மண்ணும் வானமும் போற்ற, பூமியும் வானமும் போற்ற வன் திரிபுரம் எரித்த புங்கவன், வலிமையான திரிபுரங்களை எரித்த புங்கவன்னா காளை சிவபிரான். வலியவன் இல்ல அதுக்கு இல்ல காளையை உடையவன் இவர் போட்டிருக்காரு. இந்த காளையின் அர்த்தம் வால்மீகி ராமாயணத்தோட முதல் ஸ்லோகம் என்ன? தபஸ்வாத்யாய நிரதம் சொல்றேன். தபஸ்வீவா விதாம்பரம் நவரதம் பரிபப்ரச்ச வால்மீகேர் முனி புங்கவம், முனிவர்களில் காளை போன்றவனே. ஏறுபொருள். இப்ப கீதையில பரத ரிஷப, பரத குலத்தில் உதித்த காளை போன்றவனே, அந்த அர்த்தம். போற்ற வன் திரிபுரம் எரித்த புங்கவன், காளை போன்ற சிவபிரான். ஏற்றி நின்று எய்த வில் இருத்த இற்றது, இதுல இருத்த எம்பிரான் அதுல இற்றது எம்பிரான். அவன் ஏற்றி நின்று எய்த வில், அந்த சிவபிரான் நான் ஏற்றி நின்று எய்த அந்த வில்லானது என்ன ஆச்சு? இற்றது, உடைஞ்சு போச்சு. எம்பிரான் ஆற்றலின் அமைவது ஓர் ஆற்றல் உண்மையும். அப்படி அந்த வில்லை உடைய செய்த எம்பிரானாகிய தலைவனாகிய ராமனுடைய ஆற்றலுக்கு மேல ஒரு ஆற்றல் இருக்குமா? இந்த இடத்துல உண்மை அப்படின்னா இருக்கிறதான உள்ளதாகிய தன்மை, உண்மை. அதுக்கு ஆப்போசிட் இன்மை. அப்படி ஒரு ஆற்றல் உள்ளதா? ஆற்றலின் அமைவதோ உள்ளதாகிய தன்மைன்னு அர்த்தம். உள்ளதோ அர்த்தம். உண்மையோனா ட்ரூலி டஸ் இட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். அப்படி ஒரு ஆற்றல் இருக்கிறதா? அவனுடைய ஆற்றலுக்கு மீறிய, அவனுடைய ஆற்றலுக்கு மேலான ஒரு ஆற்றல் அப்படி ஒன்று உண்டா? காவல் நீண்டு நீர் கருதிற்று எதுவே மூவகை ஒரு உதவமும் முடியும் முந்துவத தேவரும் முனிவரும் முதல செவ்வியோர் ஏவரும் எழுதுவதா மற்றும் அறமும் எஞ்சுமான். காவலன் ஈண்டு நீர் கருதிற்று எய்துமேல் மூவகை உலகமும் முடியும். காவலன் ராமன். உலகம் முழுவதையும் காக்கக்கூடியவனாகிய, காக்கும் கடவுளாகிய ராமன். ஈண்டு நீர் கருதிற்று எய்துமேல், இங்கே நீ நினைத்த மாதிரி அவனுக்கு நடந்திருந்தா என்ன ஆகும்? மூவகை உலகமும் முடியும். 3 உலகங்களுமே அழிந்து போய்விடும். முந்துள தேவரும் முனிவரும் முதல செவ்வியோர், எல்லாவற்றுக்கும் முதலாக இருக்கின்ற தேவரும் முனிவரும் ஆகிய முதன்மைப்பட்ட அவர்கள் ஏவரும் வீவர், அவர்கள் யாவரும் இறந்து ஒழிவார்கள். வீவர் அப்படின்னா நெசவாளின்னு இருக்காங்க. வீவர் அப்படின்னா அழிவார்கள். ஏவரும் வீவர். நீங்க சொன்ன ஏவரும் வீவர்
நல்லறமும் எஞ்சுமால் சிறந்த தர்மமும் அழிந்துவிடும். எஞ்சும்னா இந்த எஞ்சும்ங்கிறது திருக்குறள்ல இருக்கு, முடிஞ்சு போறதுங்கிற அர்த்தம். உயிர் எஞ்சும், உயிர் எஞ்சும் அப்படிங்கிறது இருக்கு. எஞ்சுதல் அந்த இடத்துல அழிதல், உச்சம் இருக்கிறது, உச்சம் இருக்கிறதுங்கிற அர்த்தம். பறக்கையன் பகர்வது பகழி பண்ணவன் துறக்க அங்கது என்ன இங்காண்டு வழியஞ்சி பார்த்தவன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எங்கான்றது நிச்சயம் போதும். பறக்கையன் பகர்வது பகழி பண்ணவன் துறக்க அங்கது பட தொலைந்து சோர்கின்ற அரக்கன உரையெடுத்து அரற்றினான் அதற்கு இரக்கமுற்ற இரங்கலீர் இருத்தி ஈண்டென்றான். பறக்கையன் பகர்வது பகழி பண்ணவன் துறக்க அங்கு அது பட தொலைந்து சோர்கின்ற அரக்கன் அவ்வுரை எடுத்து அரற்றினான் அதற்கு இரக்கமுற்று இறங்கலீர் இருத்தி ஈண்டு. விரிச்சு சொல்றதுக்கு, விரிவா சொல்றதுக்கு என்ன இருக்கு? பறக்க சொல்ல விரித்து சொல்வதற்கு என்ன இருக்கு? பண்ணவன் தலைவனாகிய ராமன் அம்பை விட பகழி துறக்க, அம்பு துறக்க, அம்பு விட செலுத்த அங்கு அது பட, அந்த அம்பு படவும் உயிரை இழந்தவனாகிய அந்த அரக்கன் கத்தின குரல் அது, அரக்கன் சொன்ன சொல்லுது. அதற்கு போய் நீங்க வருத்தப்பட்டு இங்கே இறங்கிக் கொண்டு இரக்கமுற்று இறங்கலீர், ரெண்டு வேறு பொருள். இரக்கமுற்று அதற்கு நீங்கள் துன்பமுற்று வருத்தப்படாது, இருத்தீண்டு. சும்மா இருங்க, சும்மா இருக்கும் என்று என்றவன் இயம்பலும் எடுத்த சீற்றத்தல் கொன்றன இன்னரல் கொதிக்கும் உள்ளத்தல் நின்ற நிலையது நெறியிற்றென்றனார் வந்தரு கண்ணினள் வைத்து கூறுவாள். என்று அவன் இயம்பலும் எடுத்த சீற்றத்தல் கொன்றன இன்னல் கொதிக்கும் உள்ளத்தல் என்ற நிலை இது நெறியிற்று அன்று. ஏன்னா வந்தரு கண்ணினள் வைத்து கூறுவாள். ரொம்ப கோபம் வந்து சொன்ன உடனே சமாதானம் பண்ண உடனே இவளுக்கு, அதாவது ஹெல்த் ஸ்டேட் தானாக போய் பார்க்க முடியாது, ஒரு ஆள் போய் பார்த்தாகணும், அந்த ஆளை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அந்த ஆளு இந்த இடத்த விட்டு நகர்த்த முடியாதுங்கிறது தெரியும், கட்டளையை மீற மாட்டான் அப்படிங்கிறது தெரியும். ராமனுடைய கட்டளை இவளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். இவனை இந்த எப்படியாவது இந்த இடத்த விட்டு நகர்த்தி ஆகணும் அப்படிங்கிறது அவளோட தீர்மானம். இதுதான் அந்த வால்மீகத்தினுடைய இதுக்கான முடிச்சுக்கான சூட்சம். இதை வச்சுதான் அதை அணுகணும். அதுதான் இவன் அவாய்ட் பண்ணான். வேற அவரே அந்த இதே சீன்ஸை சொல்லியிருக்காரு. இதே மாதிரி நெருப்புல விழுவேன், இதே மாதிரி நான் விஷத்தை குடிப்பேன், இதெல்லாம் சொல்ற. பட் இத்தனை பாசிபிலிட்டியும் வச்சுட்டு இந்த வார்த்தையும் சொல்றேன். அவர் இதெல்லாம் ஒரு பாசிபிலிட்டி எடுத்துக்கிறேன், ஒரு பாசிபிலிட்டி மட்டும் எடுத்துங்க, அந்த அதே பிரச்சனை ஏற்படுத்தான் என்று அவன் இயம்பலும் எடுத்த சீற்றத்தை உடனே கோபம் வந்தது. கொன்றவை இன்ன தன்னையே தன்னை உயிரை கொன்றது போன்ற துன்பத்தை அடைந்து கொதிக்கும் உள்ளத்தை கோபத்துல கடல் தெரிக்கிறது. நின்ற நிலை இந்த இது நெருங்கிற்று, இது முறையானதல்ல. அவர் அங்க கட்டப்பட்டிருக்கார், தனியா இருக்கார், அதுவும் துன்ப வருத்தத்துல இருக்காரு. அவருக்கு உதவி செய்ய போகாம என் பக்கத்துல நிற்கிறது தவறானது, நெருங்கிற்று அன்று, முறையானது அல்ல. ரொம்ப மைல்டு அங்க போய் எட்ஜ் பண்ணுவாரு என்று வன் தருகண்ணினள். ரொம்ப இந்த தருகன் அப்படிங்கிறது வீரம் இல்லை, இந்த தருகன் அப்படிங்கிறது கோபம் தான். தருகன் வயிற்று கோருவாள், பகை பாராட்டி சொன்னார். அவன் இடத்துல பகை பாராட்டி சொன்ன ஒரு பகல் நீங்கள் வைரம் வஜ்ரம் பாட்டுகள்ல ஸ்டார் எல்லாம் போட்டுச்சு. ஒரு பகல் பழகினார் உயிரை ஈவரால் பெருமகன் கொலை ஒரு வெற்றி கேட்டும் நீ வெறுவரை நின்றனை வேறு என் ஞானி எரியலை கழுதி விழு நிரப்பன் நீண்டனா. ஒரு பகல் பழகினார் உயிரை ஈவரா. ராமன் எப்படிப்பட்டவன் தெரியுமா?
அவனோட ஜஸ்ட் ஒன் டே, நாட் ஒன் டே, டே அண்ட் நைட் இல்ல, ஒரு பகல் அப்படி இருக்கும். ஒரு நாள் இல்ல, ஒரு பகல், ஒரு நாள் ஒரு பகல். எக்ஸாம்பிள் ஒரு வேளை பழகினவன், அவரோட ஒரே ஒரு வேளை பழகினவன் உயிரே கொடுப்பான். அப்படிப்பட்ட பெருமகனோடு இத்தனை வருஷ காலம் நீ கூடவே இருந்திருக்க. இப்ப 25 வயசு அவங்களுக்கு, 25 37 ஆயிட்டு, 13 25 வயசுல அவர் வந்து காட்டுக்கு கிளம்பி வந்தாங்க. அதெல்லாம் கணக்கு சொல்றாரு வால்மீகி ராமாயணத்துல. அவருக்கு 25, எனக்கு 18 கணக்கெல்லாம் சொல்றாரு. சார் இப்ப இந்த கணக்குல 37 வருஷ காலம் நீ அவரோட கூட இருந்திருக்க. இத்தனை நாள் இருந்து பெருமகன் உறைவுறு பெற்றி கேட்டு நீ அவன் தன்னை துன்பம் அடைந்து சொல்லுகின்ற வார்த்தைகளை காதிலே கேட்ட பின்பும் அச்சம் அடையாமல் நின்ற வெறுவலை அஞ்சவில்லை. நீ வெறுமன நின்று இருக்க, கல்லு மாதிரி நின்று இருக்க, குத்துதல் ஆட்டம். வேறு என் யான் இனி எரியடை கடிது விழுந்து இறப்பன் ஈண்டு என. இதுக்கு மேல செய்யறதுக்கு என்ன இருக்கு? இப்பவே நான் தீ மூட்டி அதுல குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குதிக்கிறது. மேக் ப்ரிப்பரேஷன். அடுத்த பாட்டு பாருங்க. வேற ஏன் அப்படின்றதுக்கு வேற என்ன, வேற என்ன, வேற என்ன அர்த்தம்? இனிமே செய்யறதுக்கு என்ன இருக்குன்னு ஒரு அர்த்தம். ஒரு அர்த்தம். வேற என்ன, வேற என்ன ஒண்ணு நோக்கம், வேற என்ன? இப்படி நீ நிக்கிறதுக்கு வெறுவலை நின்றனை வேற என்ன நோக்கம், வேற அப்படி ஒரு பொருள். தாமரை இப்ப இந்த பார்டர்ல தொட்டுட்டே வந்துடுவான். தாமரை வனத்திடை தாவும் அன்னம் போல் தூம வெங்காட்டறி தொடர்கின்றாள் தானே சேமவிற் குமரனும் விளக்கி சீரடி பூமுகம் நெடுநிலம் புள்ளி சொல்லுவான். தாமரை வனத்திடை தாவும் அன்னம் போல் தூம வெங்காட்டு எரி தொடர்கின்றாள் தானே. காட்டுல தீ மூட்டி அதுல தீ எப்படி எரியுதுன்னு சொன்னா தாமரை காடு மாதிரி தீ எரிந்து கொண்டிருக்கிறது. அதுல தாவுகின்ற அன்னம் போல அந்த புகை அடர்த்தியாக எழுகின்ற காட்டு தீயில தூம வெங்காட்டு எரி தொடர்கின்றாள். அதை மூட்டி அதுல குதிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. இது வந்து தாமரை வனத்திலே தாமரை வனம் வந்து அது அண்ணன் தாவரம் மாதிரி இது வந்து வந்து தாமரை வனம் அப்படிங்கிறது அக்னிக்கு உண்மை, நெருப்புக்கு அண்ணன் சீதைக்கு உண்மை. சேமகுமரனும் விளக்கி பாதுகாப்பை தருகின்ற வில்லை உடைய இலக்கணம் அவளை விளக்கி சீரடி பூமுகம் நெடுநிலம் புள்ளி தரையில அப்படியே சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணான். 8 அங்கங்களும் தரையில படியுமாறு வணங்கி நிலம் புள்ளி சொல்லுவான். இந்த இடத்த ஒரு கம்பனுடைய ஒரு ஐரனியா வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கனல் மூட்டுவதிலிருந்து கனல் மூட்டியவன் சீதை, அதை விளக்கியவன் இலக்குவன், விழப்போனவள் சீதை, அதை விளக்கியவன் இலக்குவன். அங்க கடைசி காட்சியில கனல் மூட்ட போகிறவன் இலக்குவன், அது விழப்போகிறவன் சீதை. இதுதான் ஐரணி, அவன் பின்ற ஐரணியர். துஞ்சுவதென்னை நீ சொன்ன சொல்லையான் அஞ்சுவன் மறுக்கிலன் அவலம் தீர்ந்தினி இஞ்சிலும் அடியனேன் ஏறுகின்றன வெஞ்சின விதியினை வெல்ல வல்லமோ. அந்த இஞ்சி இரும் அப்படின்னா இஞ்சி இஞ்ச 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 அப்படின்னு தஞ்சாவூர் லோக்கல் இஞ்சேரு இஞ்சி இரும் துஞ்சுவது என்னை எதற்காக இருக்கணும்? நீர் சொன்ன சொல்ல அஞ்சுவன் சொன்ன வார்த்தை எனக்கு அச்சத்தை ஊட்டுகிறது. மறுக்கிலன், நீங்க சொன்ன படியே நான் மறுக்க மாட்டேன், நீங்க சொன்னபடியே நான் போறேன். அவலம் தீர்ந்து இனி இஞ்சி இரும், இந்த இடத்துல இருங்கள், உங்களுடைய துன்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு இங்கே இருங்கள். அந்த அந்த வார்த்தைகள் எல்லாம் கவனிங்க. இரும், ஓம், பாம், அது அந்த ஒரு மரியாதை ஒட்டு இருக்கும். அது கூட ராவணனும் இனிமேல் நெடுக அதுதான் அழைக்க போகிறான். இப்ப இந்த ஒரு சீன்ல மட்டும் ஒருமையில் அழைக்கலாம். என்ன ஒருமையில் அழைக்கலாம்? ராவணன் வரும்போது இங்கே வந்து சீதை வந்து அதே ராமனோட வயசு தான் வந்து
வயசுன்னு பார்த்தாக்க எல்லாம் ஒண்ணுதான். பட் மரியாதைக்காக அந்த இரும் இஞ்சு இரும் நீர் சொன்ன சொல்லை நீ சொன்ன சொல்லைன்னு சொல்ல மாட்டான். அஞ்சுவன் மறுக்கலும் அவலம் தீர்ந்து நீ இஞ்சி இரும் அடியனேன் ஏகுகின்றேன், நான் தாசனாகிய நான் செல்கின்றேன். வெஞ்சின விதியினை வெல்ல வல்லமோ. விதி எப்படி இருக்குன்னு என்ன பண்ண முடியுமா? அதை ஜெயிக்க முடியாது. நல்ல ஒரு வெஞ்சின விதியினை வெல்ல வல்லமோ. விதியின் பிழை நீ இதற்கென்ன உண்டதென்றான். அதுக்கு ஒரு ஒப்பான போகின்றேன் அடியனின் புகுந்து வந்து கேடு ஆகின்றது. அரசன் தன் நாணை நீர் மறுத்து ஏகு என்றேன் இருக்கின்றே தவிர் என்று பின் வேகின்ற சிந்தையான் விடை கொண்டு ஏகினான். போகின்றேன் அடியனேன் பொருந்தி வந்து கேடு ஆகின்றது. அரசன் தன் ஆணை நீர் மறுத்து ஏகு என்றீர் இருக்கின்றீர் தமிழீர் என்று பின் வேகின்ற சிந்தையான் விடை கொண்டு நான் போறேன். போகின்றேன் அடியனே பொருந்தி வந்து கேடு ஆகின்ற புகுந்தி வரேங்கிற வார்த்தை சொல்லல. போறேன், நான் போறேன். பொருந்தி வந்து கேடு புகுந்து வந்து கேடு பொருந்தி வந்து கேடு ஆகின்றதுன்னா ஆக போகிறது. ஏதோ ஒரு கெடுதல் வரப்போறது. அரசந்தன் ஆணை, என்னுடைய ஆணை இல்லை, அரசந்தன் ஆணை. அதான் என்னாலும் விட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். அரசந்தன் ஆணை நீர் மறுத்து ஏகு என்று, அரசனுடைய ஆணையை மறுத்து போயிட்டு போ என்று நீங்கள் சொல்கிறீர்கள். மறக்க முடியல. இருக்கின்றீர் தமிழ், தனியா இருக்கீங்க பார்த்துக்கோங்க, இருக்கின்றீர் தமிழ் என்று சொல்லி பின் வேகின்ற சிந்தையா வேகின்ற வெந்து கொண்டிருக்கின்ற மனத்துடனே விடை கொண்டு இங்கே வரல. ராவணன் வரும்போது சொல்றேன். இது அதாவது சீதையை யாரும் அப்படி அட்டன் பண்ண மாட்டாங்க. ராவணன் யாரும் நீர் அப்படிங்கிற மருமை தவிர நீங்கிற வார்த்தை வராது. இப்ப இந்த படலத்துல மட்டும் ராவணனுடைய உரையாடல் பூரா கோபத்துல வரும்போது நீ 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 அவன் இனிமே ஒரு வயசாளி வேஷத்துல தானே வரான். இல்ல இல்ல அப்ப நீர்மார் இந்த பாட்டுல இன்னொன்னு என்ன, நம்ம இந்த பாட்டுல ஒரு இது கம்பேரிசன் என்ன பண்ணி பார்த்தோம்னா, கைகை இதை கேட்டு வந்து ராமன் காட்டுக்கு போனதும் கைகை வந்து அரசனுடைய ஆணை அப்படின்னு சொல்லி ராமனை வந்து போக சொன்னான். இங்க வந்து எக்ஸ்பிளிசிட்டா அரசனோட ஆணையை சீத்தை மறுத்து ஒரு பிளாக்மெயில் மாதிரி நான் குதிக்க போறேன்னு சொல்லி இவனை வந்து அனுப்பும்போது இவனோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு அதை இது பண்ணிப்பாங்க. இருப்பேனில் எரியடை இறப்பரால் இவர் பொறுப்பு அணையானிடை போவேனே எனின் அற்பம் இல் கேடு வந்து அடையும் ஆறுயிர் விருப்பினேற்கு என் செயல் என்று விம்மினான். இருப்பனேல் எரியடை இறப்பரால் இவர், இருப்பனேல் நான் போகாம இங்கேயே இருந்தான், எரியடை இறப்பரால் இவர், இவர் நெருப்பிலே விழுந்து இறந்து விடுவார். சீதை பொறுப்பு அணையானிடை போவனே என், பொறுப்புனா மலை, மலை போன்ற ராமனிடத்தை நான் போனேன் என்றால் அருப்பமில் கேடு வந்து அணை. அருப்பம்னா பாதுகாப்பு, பாதுகாப்பு இல்லாத சூழலிலே அற்பமில்லாத அருப்பம்னா பாதுகாவல் இல்லாத தீ என்ன பெரிய பெருங்கேடு. பெருங்கேடு. ஓ ஓகே ஓகே. அற்பம் இல், அற்பம் இல். ஓ இதுல அருப்பம்னா அப்படி வரல. அருப்பமில் கேடு மிகப்பெரிய மிகப்பெரிய கேடு வந்து அடைய போகின்றது. வந்து அடையும் ஆறுயிர் விருப்பனேற்கு என் செயல் என்று விரும்பினார். இது எல்லாத்துக்கும் நடுவுல நான் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் பத்தியா. ஆறுயிர் விருப்பனேற்கு என் செயல் கேடு வரப்போகுதுன்னு தெரியும், தடுக்க முடியல, நான் இந்த உயிரை வச்சுட்டு இருக்கேன், என்ன செய்வேன்? ஆறுயிர் விருப்பனேற்கு என் செயல். இந்த உயிரிடத்தே விருப்பத்தை உடைய நஞ்சினும் வலியனம் நலம் என்றார். இந்த காட் மனம் புகு படலத்தை
இன்னும் உயிரை வச்சிட்டு இருக்கோமே நம்ம. எப்படி நம்முடைய உயிர் மேல இருக்கிற ஆசை நஞ்சை விடக்கூடியது இல்லையா? அந்த மாதிரி அரிய ஆறுயிர் விருப்பனேற்கு என் செயல் என்று விம்மினான். அறந்தனால் அழிவு இலது ஆகல் ஆக்கலாம், இறந்துபாடு இவர் கூறும் இதனின் இவ்வழி புறந்து போம் இதனையே துணிவன், தொல்வினை பிறந்து போந்து இதுபடும் பேதையேன் எனான். அறந்தனால் ஆகின் அழிவல்லது ஆக்கலாம். எல்லாத்துக்கும் மேல தர்மம்னு ஒண்ணு இருக்கு. இவ்வளவு தனியா விட்டுட்டு போறேன், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. அறந்தனால் ஆகின் அழிவிலது ஆக்கலாம். தர்மம் அப்படின்னு ஒண்ணு இருந்து அது அது செயல்பட்டா அழிவிலது ஆக்கலாம், எந்த தீங்கு நேராதபடி காக்கலாம். இறந்து பாடு உறும் இறந்து பாடு இவர்க்கு உறும் இதனின். நான் சீதை விருப்பப்படி போகாமல் இருந்தால் இவர் இறந்து விடுவார். இறந்து பாடு இவர்க்கு உறும் இதனின், அதாவது இவர் இறந்து விடுவதற்கு காரணமான இதனினும் இவ்வழி துறந்து போம் இதனே துணிவு, இவ்வழி துறந்து போம் இதனையே துணிவன். இந்த இடத்தை விட்டு போகக்கூடிய அந்த வழியே தான் எனக்கு துணிவேன், அதையே துணிவேன், அதையே செய்வதற்கு துணிவேன் என்று தொல் வினை பிறந்து போந்து இதுபடும் பேதையே என. பழைய வினையின் காரணமாக நாம் பிறந்து வளர்ந்து பட்டதெல்லாம் இதுக்காகத்தான். நாம் கையறு நிலையில அவன் பேசக்கூடிய பேதையே பிறந்து தொல்வினை பிறந்து போந்து இதுபடும் அவஸ்தை. இவ்வளவுதான் பேசுறாங்கிறது ஆச்சரியம். அதுவும் லட்சுமணன் தொல்வினை பிறந்து போந்து இதுபடும் பேதையே, என்ன ஒரு முட்டாள்தம். நினைச்சுட்டே போறான். போவது புரிவல் யான் இங்க வந்து இறந்துபாடு உறும் இதனின்னு சொல்றது வந்து இங்க நின்னா தானே இறந்துறதா சொல்றேன். அதை விட நான் இந்த இடத்தை விட்டு போயிடுவேன். அந்த கேடு வந்து will be இறந்துபாடு இவர்க்கு உறும் இதனின். ஓகே, முன்னால மீனிங்ல முன்னால தூக்கி போட்டார், அதனால கவனிக்கணும். போவது புரிவல் யான் புகுந்தது உண்டியனின் காவல் செய் எருவையின் தலைவன் கண்ணுறும் ஆவது காக்கும் என்று அறிவித்து அவ்வழி தேவர் செய் தவத்தினால் செம்மல் ஏகினான். போவது புரிவல் யான், போறேன் அப்படிங்கறத போவது புரிதல் அப்படிங்கிற சொல்லால thus I will go அப்படிங்கிற மாதிரி இந்த இங்கிலீஷ் மாதிரி எல்லாம் போவது புரிவல் here I go அந்த மாதிரி போவது புரிவல் யான் புகுந்தது I do go சொல்லாம do ஏன் கொண்டு சேர்க்கலாமா? I do go. புரிதல் புரிதல்ங்கிறது புரிவது, செய்கின்ற காரியம், செய்கின்ற செயல். அதான் புரிதல் தான் புரிவது. ஆமா, போவது புரிவல் யான். சரி, அந்த போவதாகிய காரியத்தை நான் செய்கிறேன். புகுந்தது உண்டு எனின் ஏதேனும் தீங்கு நேர்வதானால் காவல் செய் எருவையின் தலைவன் கண்ணு. எருவைனா கழுகு. இங்கே பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற கழுகரசனான ஜடாயு பார்த்து தலைவன் கண்ணுறும், அவன் பார்த்துப்பான், பாதுகாப்பான். ஆவது காக்கும் என்று, ஏதாவது என்ன நடந்தாலும் பாதுகாப்பான் என்று அறிவித்து, தனக்கு அறிவித்துக் கொண்டு, தன் மனத்திற்கு அறிவித்துக் கொண்டு அவ்வழி, இந்த வழியிலே தேவர் செய் தவத்தினால் செம்மல் ஏகினார். இந்த செம்மல் போறது இருக்குன்னா தேவர் செய்தது. சேக்கையின் அளவு நீங்கி பிறந்தது தேவர் செய்த பாக்கியம் உடைமை என்றோ அண்ணல் பழுது போவோம்.